வணக்கம். இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா ஒன் போட் ரைஸ் தான். தக்காளி சாதம் குக்கர்லேயே எப்படி பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுறேன். நான் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 6 தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 4 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு. நான் 3 கப்பு அரிசி எடுத்து நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கு 4.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. இப்போ 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துப்போம். அது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் போல் வதங்கட்டும், பொன்னிறமாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். 6 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். ஒரு 1 நிமிஷம் போல் இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்துப்போம். இப்போ மூடியை திறந்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கி எடுத்து அதில் 1 டீஸ்பூன் போல் காரப்பொடி, தனியாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிப்போம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதங்கி எடுத்து இப்போ எடுத்து வச்சுட்ருக்கிற தண்ணியையும் இதில் சேர்த்துப்போம். நான் சாதாரண பச்சை அரிசி தான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன அரிசி எடுத்துகிட்ருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. ஒருவேளை நீங்கள் உப்பு காரம் பார்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. இப்போ களைஞ்சி வச்சுட்டுருக்கிற அரிசி அதில் சேர்த்துக்கிறேன். நான் இதை தம்மில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் விசில் விடுறதா இருந்தால் மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கோங்க. நான் எடுத்துகிட்டு இருக்கிற அரிசிக்கு தண்ணி, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நான் வைக்க போகிறேன். தம்லேயே பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இது அப்படியே நான் தம் விட போகிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நீங்கள் விசில் விடுறதா இருந்தால் 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ வெந்துருச்சான்னு தட்டை திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு உதிரியாக வெந்திருக்கு பாருங்கள். ஒன் பாட் ரைஸ் தக்காளி சாதம். இத்தனைக்கு நான் தம்மில் தான் வச்சுருக்கேன். நான் ஒரு 10 நிமிஷத்துலேயே இது பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நான் பச்சரிசி தான் வச்சேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு தக்காளி சாதம் குக்கர்லேயே பாருங்கள். நல்லா உதிரியாக வந்திருக்கு. நான் 1 கப்புக்கு 4.5 கப்பு தண்ணி விட்டேன். ரொம்பவே கரெக்டாக இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டு அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான ஒன் பாட் ரைஸ் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஏஆர்வி குடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குடிலோடு இணைந்திருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.